உயிர் வெளியே வருகின்றது. ஆனால் எதன் தசை அது வாயிலை சிக்கியுள்ளதோ அதன் உணர்கொண்டு அது விழுங்கப்படும் போது அதன் ஈர்ப்பின் தன்னை கொண்டு அது உடலுக்குள் செல்லும் தன்மை வருகின்றது. அதன் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி அந்த காக்காய் சாத்தால் காக்காயாக மாறுகின்றது, குருவி கொத்தினால் குருவியாக மாறுகின்றது. ஆகவே எதன் தசை அது விழுங்க விரும்புகின்றதோ அதன் உணர்வு அதற்குள் சென்ற அந்த உணர்ச்சிகள் அந்த உயிரை கவர்ந்து அதன் உடலுக்குள் எழுதி புகுந்து அது கருத்தன்மை அடையும் தன்மை தருகின்றது. ஆகவே மனிதன் ஒரு பாம்பை அடித்தான், அந்த தாக்கும் உணர்கொண்டு தான் ஈர்ப்புக்கு வருகின்றது. பாம்பு விஷத்தை பாம்பின் தீண்டினால் நம் உடலுக்குள் தீண்டினால் இந்த விஷம் முழுமையடைந்த பெண் பாம்பின் நினைவே வருகின்றது, சிந்திக்கும் அத்தன்மை இழந்து விடுகின்றது. அப்ப இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிரான்மா பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று பாம்பாக படக்கும். ஏனென்றால் இதெல்லாம் ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப இந்த உயிர் எப்படி அதனுடன் சேர்ந்த உயிர்கள் அதுக்கு தக்க இடத்தை தேடி அதன் உறவின் தன்மை கொண்டு சேர்க்கின்றது. இப்ப எல்லாமே இது கிரேதா யுகம், வெளியில வந்தால் இது பூராமே கிரேதா யுகத்துக்கு வந்து விடுகின்றது. எதன் உணர்வின் தன்மை கவர்ந்து கொண்டதோ அதே சமயத்தில் இந்த உணர்வுக்குள் நாம் சேர்த்துக் கொண்ட பின் இது கிரேதா யுகம். இந்த உயிருக்குள் அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து இந்த உடலுக்குள் வந்த பின் இந்த யுகத்தில் அந்த உணர்ச்சி கொப்ப அணுக்களை உருவாக்கி அதன் தன்மை பெறுகின்றது. கிரேதா யுகம் என்று எதன் உணர்ச்சிகள் செடி ஒடிகள் வருகின்றதோ அந்த உணர்ச்சி கொப்ப மரஞ்சொடிகளாக அசையாத்தன்மை கொண்டது. மனத்தால் தன்னுடைய வலுவை கூட்டுகின்றது, மனத்தால் தன் தீமைகளை தடுக்கும் சக்தி பெறுகின்றது. ஏனென்றால் ஒரு அடக்கின் தன்மை மன அதிகமாகும் போது அது அடர்த்தியாகின்றது. அதே சமயத்தில் இன்று நாம வேலிக்கத்தான் முள் என்று சொல்லுகின்றமே, இதன் உணர்வுகள் அடர்த்தியானால் அதன் விஷத்தின் தன்மை கொண்டு மற்ற செடிகளை வளராது தடுக்கின்றது. இப்ப சாதாரண விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட சண்டால் என்று சொல்வார்கள், அந்த மரமும் தனது வளர்ச்சி ஆனால் மற்ற தன் அருகில் இருக்கக்கூடிய செடிகளை மரங்களை வளர்க்க விடுதலை. வேம்பு மிக சக்தி வாய்ந்ததுதான். சவுண்டான் மரம் 2 இருந்தால் போதும், இதுக்கு வர சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு இதே மாதிரி விஞ்ஞான அறிவு கொண்டு நம்ம நாட்டுக்குள் புகுத்தப்பட்ட, அதாவது நம்ம நாட்டில் விஞ்ஞானத்தில் வந்ததல்ல, மேலை நாட்டில் எடுத்துக்கொண்ட இந்த விஞ்ஞான அறிவால் வந்த இந்த உணர்வுகள் இங்கே மரம் செடிகளால் நடக்கப்படும்போது அதே உணர்வுகள் நம்ம நாட்டில் வரும் தாவர இனங்கள் சத்தை இது உறிந்து கொள்கின்றது. அதாவது அது சேர்க்காமல் தடுத்து விடுகின்றது. மற்ற தாவர இனங்கள் வளராதவர்கள் நாம் மரம் மட்டுமல்ல, இத்தகைய மரத்தின் தன்மை அதிகமானால் அதன் காற்றலைகள் எங்கே செல்லுகின்றதோ அங்கெல்லாம் இந்த தாவர இனங்கள் வளர்ச்சி பெறுவதில்லை, அதில் சரியான பலனும் இருப்பதில்லை. ஏனென்றால் இதெல்லாம் சாப்பாடு இல்லாம நான் கவனிக்கணும். யாரு நம்ம குருநாதர் இதை பார்க்கறதுக்கு சாப்பாடு இல்லாம சுத்தணும். அந்த நுகர்ந்த உணர்வுகள் என் உடலுக்குள் சேர்ந்த பின் அந்த உணர்ச்சின் அறிவாக தெரிகிறவரையும் ஒரு சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த உணர்வின் தன்மை என் உடலுக்குள் ஆனப்பின் இந்த உணர்ச்சிகள் எப்படி வளர்கின்றது, எதன் வழி செய்கின்றது, அதனால எப்படி மாற்றமாகின்றது, உனக்குள் சோர்வு எப்படி உருவாகின்றது. ஆனால் அந்த கிரேதா என்ற அந்த உணர்வின் தன்மை அங்கே கவர்கின்றது. அதே கவர்ந்த உணர்வுகள் உன்னுடைய திரேதா இந்த உடலுக்குள் ஆனத்தின் இந்த நுகர்ந்த உணர்வுகள் அணுக்களாக எப்படி மாறுகின்றது. ஆக நீ சாப்பிடும் ஆகாரத்தில் நீ நுகர்ந்த உணர்வின் தன்மையை இதை எடுத்துக்கொண்டால் இந்த உணர்வுடன் சேர்த்து அந்த அணுக்களின் தன்மை உனக்குள் வந்தால் அணுவாக விளைந்து இதனு ஒட்டி கொண்டு இது வளரும் சக்தி பெறுகின்றது அப்படின்னு. அதனால இப்ப நம்ம சாப்பிடும் போதெல்லாம் கவலையா பேசுவாங்க, சங்கடமா பேசுவாங்க, சஞ்சலமா பேசிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் சாப்பிடும்போது இந்த கவலையா பேசுறது, சஞ்சலமா பேசுறது, சங்கடமா பேசுறதெல்லாம் எப்படி ஆகும் நினைச்சா இந்த மாதிரி அவர் பட்ட வேதனை எல்லாம் இந்த உணர்வோடு சேர்த்து நம்ம உடல் அணுக்கள் எப்படி ஏற்படும். அந்த அணுக்கள் ஆனா சில எல்லாரும் ஊங்குறது கேட்டேன். அப்புறம் அந்த சாப்பிடுற நேரத்தில் தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். அப்ப அந்த அணுக்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு மிகவும் ஏதுவாகும். சில பேர் பாருங்க, ஒரு சந்தோஷமான நிலைகள் நீ செய்து சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த சாப்பிடும் போது வேதனையான உணர்வுகளை நீங்க சொல்லி பாருங்க, அது எத்தகைய வேதனையை உருவாக்கும் கிட்ட. அதனால பல நோய்கள் வர காரணமாகின்றது. ஏனென்றால் நம்ம தியான வழி அன்பர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் காட்டுக்குள் சென்றேன், குருநாதர் கொடுத்தார், நான் பெற்றேன் என்றாலும் அறிந்து கொள்ள போகும்போது ஒவ்வொரு நிமிஷத்திலையும் எத்தனையோ வேதனைகளை அறிந்து நான் நுகர்ந்த பெண் என் உடல்ல எப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது, அதுக்கு தகுந்த உடல்கள் எப்படி மாறுகின்றது. அது சில நேரங்கள் எது பண்ணி கேட்டு இருக்கும்போது திடீர்னு வைத்தால போகும், ஒண்ணுமே நிற்காதுங்க. சாமி என்ன கிடைக்காம இருன்னு நீ பார்த்த இல்லை, நுகர்ந்த இல்லை, அது உள்ளுக்கு போன உடனே மற்ற அணுக்களை இது பண்ணிட்டு உன்னை உறுப்புகளை சீரா இயக்காதபடி எப்படி போகுது. ஆக நீ தவறு செய்யல இல்லை,
ஏன் நல்லா தானே சுவாசிட்டு இருக்கேன், ஆகாரம் ஒன்றும் சாப்பிடல இல்லை, அப்ப சாப்பிடலைன்னா உனக்குள்ள ஏன் வருது? இப்படித்தான் என்னை சிரமப்படுத்தி அதை அறிந்து கொள்வதற்கு சூழ்நிலை உருவாக்கினான். அதே மாதிரி உங்களுக்கு நான் சூழ்நிலை உருவாக்கலாமா? சொல்லுவாங்க. அப்ப இப்ப சாதாரணமாவே நீங்க நுகர்ந்த உணர்வு போயிடுச்சுன்னா சாமி என்னை நாங்க ரொம்ப சோதிக்கிறாரு. என்கிட்ட சாமி சொன்னபடி அவங்க எடுத்துட்டு வரப்போகும்போது எடுத்து வருவாங்க. எடுத்து வந்த நினைச்சு சாமியை நினைப்பாங்க, பாரு சாமி சொன்னா நான் பொறுமையா இருக்கிறேன் பாரு, இந்த மாதிரி பேசுறேன். சாமி சொன்னா இந்த மாதிரி பொறுமையா இருக்கிறேன் எப்படி எல்லாம் பேசுறாங்க, என்னால பொறுப்பு தாங்க முடியல, எப்படித்தான் இருக்குன்னு இதை விட்டுறாங்க. சாமி சொன்னதை அதை எடுத்துக்கிறாங்க. அப்ப எது வளருது? இதை நிறுத்தி அதை கவரும். இது எல்லாம் நம்முடைய சந்தர்ப்பங்கள் நம்ம எப்படி இயக்கப்படுகின்றன. அதே சமயத்துல இப்ப நாம ஆர்வமா இருக்கிறோம், அந்த ஆர்வமான திறனை எடுத்துட்டு போகும்போது என்ன நம்ம ஆள்கள்லயே கொஞ்சம் குறையா ஏதோ குறையா, ஆனா இது என்ன அந்த குறையை சிந்திக்கிறதுக்கு மாறாக அந்த குறையின் உணர்வு அதிகமாயி அந்த குறையின் உணர்வு நாம் எப்படி பேசுறோம் என்ன செய்யறோம்னு நம்மளுக்கே தெரியாது, நம்மளுக்கு தெரியாமலே பேசும் தன்மை. அப்ப நாம் இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்வதற்கு தான் இப்ப நாம முக்கியமான தியான வழிகளை அன்பர்களை இங்க வரவழைத்து நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நமக்குள் எப்படி உருவாக்குகின்றது, எப்படி இயக்குகின்றது, நாம் நல்லதை பேணி காக்க வேண்டும் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எப்படி இதை அடக்குகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வது. இதுதான் வசிஷ்டர் பிரம்மகுரு. பிரம்மகுரு மனைவி யாரு? அருந்ததி. நாம் 10வது நிலை அடையக்கூடிய அந்த உயிர் நாம் எதையெல்லாம் ஆசைப்பட்டோன்னா 6வது அறிவு தெரிந்து கொள்ளதான் விரும்புவோம் கார்த்திகேயா. ஆக இது ஏன் என்ற நிலையை தெரிந்து கொள்றோம். தெரிந்து கொண்ட பின்தான் அணு கதையை செயல்படுத்துகின்றான். இப்ப தெரிந்து கொண்ட பின்தான் மேக்னெட் வச்சு கரண்ட் உற்பத்தி செய்கின்றான். அதே சமயத்தில் தெரிந்து கொண்ட பின்னும் பல திரவங்களை வச்சு வேலை செய்யணும், அதை இணைக்கிறோம் எல்லாம் செய்யறோம். ஆனால் அதே சமயத்துல நமக்குள் வராது தடுக்கிறோம் இல்ல, ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குது. அதை வைத்துதான் இந்த எலக்ட்ரிக் கையில் அந்த ரப்பர் போலாம் போச்சு. ஆனால் தெரிந்து கொண்டவர் அனிச்சயம் கையில தொடாங்க, இது இதுல போட்டோம்னா ஒண்ணும் செய்யாது. அவங்க தொடுறா நாம போய் தொட்டா என்ன ஆகும்? கருத்துல கையை வச்சுட்டு இதுல போய் இது பண்ணிட்டு தான் ஆகணும், உடனே நமக்குள் இதாகும். ஆகவே தெரிந்தவனுடைய செயல்கள் அப்படி இருப்பதனால நாம் எப்படி இருக்கணும்? அதனால நமது வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க வசிஷ்டர் பிரம்மகுரு நாம தீமையை நீக்கும் உணர்வுகளையும் நாம் பெற்றவர்கள் இந்த 6வது அறிவு. அப்ப கார்த்திகேய என்று ஒன்றை நாம் தெரிந்து கொண்ட பின் வீட்டுல குடும்பத்திலே சில சங்கடம் வரும், சில சலிப்பு வரும், சில சஞ்சலங்கள் வரும். யார் அவங்களா படுறாங்க? நுகர்ந்த சந்தர்ப்பம் இந்த உணர்வின் வளர்ச்சி தன் உடலுக்குள் சென்று நல்ல அணுக்களை மாற்றி இது முன்னணியில் வந்துடும். இப்ப நாம என்ன செய்யறோம்? ஒரு பலகாரத்துக்கு முலாம் பூசி சுவையா வச்சிடறாங்க. அப்ப உள்ளுக்கு இருக்கிற கசப்பான பொருளா இருக்கு, அது விழுங்குறதுக்கு என்ன மேல சுவையா போட்டு லவக்குன்னு விழுங்குறோம். அப்படிங்கிற போது இதே போலதான் நம் உடலில் உணர்வுகள் எப்படி மாறுகின்றது, அதை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்றது. ஏனென்றால் நாம் எப்படி பிரிவு ஒரு உணர்வின் தன்மை நாம் கசப்பு தெரியாமல் விழுங்குறோமோ இதே போல் அந்த உணர்ச்சியில் நம்ம இயக்காதபடி நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குதான் நம்ம துருவ நட்சத்திரத்தை அடிக்கடி நாம் சொல்றோம். இப்ப நாம் பிறருடைய உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்ச்சியில் நம்ம இயக்க தெரிகின்றது அறிந்து கொள்கின்றோம். ஆனால் நம்ம ரத்தத்தில் கலந்து கொண்ட பின் நினைச்சு வசிஷ்டர் அறிந்து கொண்ட உணர்வுகள் நம் உடல்ல இறந்த ரத்தத்தில் கலந்தோன்னு இந்து லோகமா மாறுகின்றன. அது திரும்ப திரும்ப எண்ணும் போது பிரம்மமாக மாறும், அணுவாக மாறுகின்றது. எக்குணத்தின் தன்மை இருந்தோ அதோடு இணைந்துதான் அந்த சக்தி. அதனால இங்கே உயிரின் தன்மை நாம் வரப்படும் போது உயிரின் இயக்கம் ஈசன், அதுல ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சியம். ஆக காந்தத்தால் கலந்து கொண்ட உணர்வுகள் உயிரிலே மோதிய பின் அந்த உணர்வின் சப்தங்கள் வருகின்றன. நாம் நெருப்பில் ஒரு நெருப்பை போட்டு போதும் அதுல எப்பொருளை போடுறோமோ அந்த மனம் வெளிப்படுகின்றது. அந்த மனத்தை வெளிப்பட்ட பின் அந்த உணர்ச்சியின் தன்மையை நாம் இயக்கணும். அதனால உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றாலும் அந்த உணர்வு அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், ஈர்க்கும் காந்தத்தை அழிச்சோம். ஒரு இயக்கத்தால் நெருப்பு எறியும்போது ஒரு நெருப்பை எரிய வச்சோம்னா அதுல இருந்து ஈர்க்கும் காந்தம் வரும். அது இல்லை என்றால் நெருப்பை எரியாது. ஆக எதற்கும் இந்த காந்த சக்தி தேவை. எதன் உணர்வுடன் எதை சேர்த்ததோ அதன் உணர்வின் சக்தி இங்கே காத்தல் இருப்பதனால் அது கவர்ந்து எடுக்கும் சக்தி வருகிறது. ஆகவேதான் நம் உயிரின் இயக்கத்தால் ஏற்படும் துடிப்பால் அது வெப்பமாகி ஈர்க்கும் காந்தம் வருகின்றது. அப்படி காந்தம் வரப்போதுதான் நாம் எல்லாம் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக சங்கை கொடுத்து சத்தத்திற்கு அந்த உணர்ச்சியில் நாம் இறந்து எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில்
நம்மை இயக்குவதனால் சக்கரம் என்று வைக்கிறோம். ஆக நம் உயிரின் இயக்கம் இந்த அதாவது சப்தத்துக்கு ஒப்ப இந்த உணர்ச்சியின் தன்மையை நமக்குள் எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்கினாலும் அந்த உணர்ச்சிகள் ஓ பிரணவம் இயக்கம். இந்த ஓம் என்றது நமக்குள்ள அந்த எது வருதோ அது பிரணவம் இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஆக இயக்க சக்தியாக மாறுவதற்கு காரணம் இந்த உயிரின் இயக்கமே அதன் தொடரும். ஆகவே இதன் உணர்வின் தன்மையை நமக்குள் ஓ பிரணவம் இந்த உயிர் இயக்குவது போல இந்த உணர்ச்சியில் நம்ம இயக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலக்கப்படும் போது இதே உணர்ச்சியின் தன்மை எந்த உயிர் காணும் ஓ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நாம் இந்த உயிருடன் நுகர்ந்து கொண்ட பின் இன்னொரு எலக்ட்ரிக் ஒரு உடலில் இயக்கிய உணர்வு நாம் நுகர்ந்து கொண்ட பின் நாம் இரத்தத்தில் சேர்த்து அதன் உணர்ச்சி அதுவோ அதை இயக்கிக் கொண்டேதான் இருக்கும். இப்போ ஒரு உணர்வின் சத்து தன் இடத்தில் சேர்ந்து கொண்ட பின் மரத்தில் இதை இணைந்து கொண்ட காற்றில் இருக்கும்போது வளர்ச்சி இல்லை, அது கிடையாது. எந்த செடியின் சத்தை அது நுகர்ந்ததோ அந்த நுகர்ந்த செடியின் சத்தை அதில் விளைந்த வித்து நிலத்தில் ஊண்டப்படும் போது அதனுடைய சத்தை சூரியன் கவர்ந்து கொண்டாலும் அதை உணர்ச்சிகள் இதற்கு உணவாக ஊட்டி அந்த வித்தின் தன்மை ஈர்க்கப்பட்டு அந்த உணர்ச்சியின் நிலைகளை எழுப்பி அந்த உணர்ச்சிக்கு ஒப்ப அந்த இலையும் அந்த மரமும் அதுக்குரிய மனமும் அது இயக்கப்படுகின்றது. இதை போலதான் நாம் நுகர்ந்த உணர்ச்சிகள் ஒரு நோயாளியை வேதனைப்படுகிறான் என்றால் அந்த வேதனை உணர்வு கொண்டு நாம் அறித்தாலும் நாம் ரத்தத்தில் கலந்து அது இந்த ரோகமாக மாறுகின்றது. ஆக அந்த கருத்தன்மை அடைகின்றது. அந்த கருத்தன்மைகள் நாம் சிறுக சிறுக அறிந்து அந்த உணர்ச்சிகளுக்கு ஒப்ப அந்த அணுத்தன்மை ரூபமும் ஆகின்றது. அது வைரஸ் என்று இப்ப விஞ்ஞான அறிவில் என்ன செய்வாங்க, எதன் உணர்வின் தன்மை கொண்டதோ அந்த உணர்ச்சிக்கு ஒப்ப அந்த அணுத்தன்மை ரூபங்கள் அடைகின்றது. ஆக அந்த ரூபங்களை தான் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த வைரஸின் அணுக்கள் இந்த நிலை இருக்கின்றது அதை எடுத்து பரிசீலனை செய்யறாங்க. அந்த வைரஸ் என்ற அணுக்களை எடுத்து இதற்கு எந்த மருந்தை கொடுத்தால் எதனுடைய விஷத்தால் ஆகின்றது என்ற நிலைகள் அறிந்து கொண்ட பின் தான் விஞ்ஞான அறிவு உங்களுக்கு வைத்திய முறையை கொடுக்கின்றது. ஆக அந்த வைரஸ் என்ற நிலையில் அந்த இயற்கை எல்லாத்துக்கும் வைரஸ் அந்த வைரஸின் தன்மை இன்ன வைரஸ் என்று அதற்கு காரணத்தை சூட்டுகின்றன. இப்படி நாம் எடுக்கும் இந்த உணர்வுகள் அணு செல்கள் நமக்குள் உருவாகி அதன் மலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இரத்த நாணங்களில் கிடைக்கின்றது. ஆகவே இதன் உறுப்புகளில் நாம் எது செல்லப்படும் போது நம் உடலுடைய அணுக்களுக்கு இதனுடைய மலம் எதிர்நிலை ஆகும்போது உறுப்புகள் கெடுகின்றது. இதெல்லாம் இந்த விஞ்ஞான அறிவால் இவ்வளவு தெளிவாகவும் விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. ஆனால் மெஞ்ஞானம் இதற்கு முந்தைய ஒரு உணர்வின் தன்மை ஓமுக்குள் ஓம் அது ஓமுக்குள் ஓம் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் சாந்தமான நிலையில் இறங்கிய பின் அந்த வேதனைன்ற உணர்வுகள் நுகர்ந்து இந்த அணுக்குள் செல்லிவிட்டால் இதை அடக்கி இதை இயக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதன் உணர்வின் தன்மை கொண்டு இது மாறுபடுகின்றது. இந்த மாறுபட்ட தன்மையை வருகின்றது. ஆக இன்று பார்க்கின்றோம் ஒரு புழுவண்டிய தன்மைகள் அதை எடுத்து வளர்த்து கொண்டு வந்தால் தான் நுகர்ந்த உணர்வு என்பது அப்படியே மடிந்து உள்ளுக்கு உருவாகி இது தோலாக மாற்றிவிட்டு வண்டாக வருகின்றது. ஆகவே ஒரு உணர்வின் தன்மை மாற்றி ஒரு தாவர இனத்தில் உணவாக இருக்கும் ஒரு வண்டு அதற்குள் சென்ற அந்த உணர்வு நுகர்ந்த பின் இதன் தோடாக ஆகி இந்த உணர்வுக்குள் உருவாகி இதை பிளந்து ஒரு புது கருவாக வெளிவருகின்றது. இது புறத்து அணுவுக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை உருவாகின்றது. இது விஞ்ஞான கணிப்பு. ஏனென்றால் விஞ்ஞானிகள் இவ்வழியில் தான் அதை கண்டுகொள்கின்றனர். இதே போலதான் நாம் நுகர்ந்த உணர்வுகள் ஒரு அணுத்தன்மை என்ற வைரஸ். ஆக இதனுடைய மலங்கள் வரும்போது நீங்க இப்ப கொடுக்கிற மருந்துகள் ஏற்றுக்கொள்வது, ஆனா மருந்துகள் ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்நிலையான நிலைகள் உருவாகின்றது. அப்ப இதுக்கு என்ன செய்வது, மறுபடியும் இத்தகைய அணுக்களை சேமித்து அதற்குள் மற்ற திரவகத்தை ஒட்டி இது எதனால் எப்படி என்ற நிலையில் கண்டுபிடிக்கின்றன. அதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இதை ஒழுக்கி இது இறந்தால். ஆனால் இது இறந்து விட்டால் அடுத்தபடி இதை காற்றும் பலவீனமான உணவுகள் இதுக்கு செலுத்தும் மருந்தால் இன்னொன்று நல்லதை செய்யும் உணர்வுகள் இது அதிகரித்து விட்டால் அதை கொண்டு விடுமே, அதற்கு இதுக்கு என்ன செய்வது என்று இப்படி ஆராய்ச்சிகள் செய்து கொண்ட பின் தான் சில டாக்டர்கள் சில மருந்துகளை கொடுப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் கொடுக்கும் மருந்து இது ரியாக்ஷன் ஆகி மனிதனை உடனடியாக கொள்ளும். இது தெரியாத நிலைகளில் டாக்டர்கள் படித்து வந்தாலும் கூட இந்த உணவுகளால் எதிர்நிலையாகி இந்த அணுக்கள் வைரஸ் வேறு விதமாக மாறும். அந்த மலத்தின் தன்மை உறப்பும்போது நம் உடலில் நல்ல அணுக்களை, ஏனென்றால் நல்ல உணர்வின் தன்மை கொண்டு மலமாகி உறுப்புகளை உருவாக்கும் தன்மைகள் இது ரத்தத்தில் கலந்து இந்த உடலுக்குள் சேர்த்து வைத்தால் இந்த உறுப்புகளை சிறு அதனுடைய குறைக்கும் தன்மை வருகின்றது. ஏன்னா டாக்டர் படிச்சது கொள்ளுக பேருக்கு நினைக்காது. இது நம்ம உடலை எப்படி உருவாக்குறது என்று விஞ்ஞான பிரகாரம் இன்று விஞ்ஞானிகள் கண்டுகொள்ளும் உணர்வுகளை நம்ம குருநாதர் ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்து காட்டியுள்ளார். என்ற விஞ்ஞான அறிவு முன்னேறி வரப்போகும்போது அங்கேயும் அஞ்ஞான வாழ்க்கைதான் வருகின்றதால மெஞ்ஞான உலகிற்கு செல்லவில்லை. இந்த உடலின் தன்மை மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டு வருகின்றான். இப்படி சேர்த்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டுதான் இன்று விஞ்ஞானிகள் எங்கே செல்கின்றனர்,
இன்று ஒரு மனிதனை 1500 ஆண்டு வாழ வைக்கலாம் என்று நிலைக்கு கொண்டு வரான். இந்த உடலுக்குள் 1500 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இவன் சுவாசிக்கும் எதிர்நிலையான உணர்வுகள், ஆனால் இவனுடைய வைரஸ் மாற்றப்படும் என்று அவன் சிந்திக்கவில்லை. அப்ப எதிர்நிலையான இந்த இன்ஜெக்ஷன் அது கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அது உணர்வு எதிர்ப்புணர்களை கூட்ட வேண்டும். இப்போ ஒரு கிட்னிக்கு இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறப்படுத்தான இன்னொரு மனிதன் கிட்னிக்கு ஏற்படுத்தினால் இங்கே பொருத்தப்படும் போது என்ன செய்யறாங்க, இது ரெண்டு சமமான நிலைகளை ஏதாவது அந்த உடலின் தன்மை எதிர்ப்பு சக்தி, ஆனால் இந்த இன்னொரு உடலில் எடுத்துக்கொண்ட இந்த கிட்னி இதை எதிர்த்து வேலை செய்யாது. ஆக இதனுடைய உணர்வு வரப்போகும்போது இதற்கு இதுக்கும் சமபாலமாக அமைத்தால்தான் அந்த கிட்னிக்கு இயங்கும். அதனால் அந்த உடல் உள்ள அணுக்கள் இந்த உடல் உள்ள எதிர் இன்னொரு மனித உடல் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எதிரானது, அதை இதற்கு உணர்வு சுவாசித்து அது கவர்ந்தான். ஆக இங்க எதிர்ப்பு சக்திகள் அதற்கு மாறாக இருப்பதனால் உள்ளுக்கு அனுப்பாது. ஆகையினால என்ன செய்றாங்க, இந்த ரத்தத்தை சமப்படுத்துறதுக்காண்டி அது தீவிர மருந்தை கொடுத்து எதிர்ப்பு சக்தியை இது சமப்படுத்துகின்றன. சமப்படுத்தி இவன் உடலும் அதனுடைய உடலும் நாளடைவில் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்துக் கொண்டாலும் இந்த எதிர்ப்புணர்வின் சக்திகள் அவங்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்க காய்ச்சல்காரங்க போய் அந்த கிட்னி மாற்றுப்பட்டவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா உடனே அவர் காய்ச்சல் வரும். ஒரு இலையை சுடுதண்ணியில் இருந்து மாற்றாதபடி ஒரு இலையை சாப்பிட்டாலும் இந்த இலைக்குள் படுத்துற இந்த பற்று இந்த மாசுபட்ட உணர்வு இந்த வெப்பமான கிருமிகள் உண்டாகும். ஆக இதை இலைமேல் சாப்பிட்டு உங்க உணர்வு வந்தப்பன் உடலுக்குள் இங்க எதிர்ப்பு சக்தியில் என்ன கிருமிகள் உண்டாகும். இதெல்லாம் டாக்டர்கள் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் செய்யறாங்க. இத்தனை எவ்வளவு பாதுகாப்புனா இந்த உடலுக்கு எவ்வளவு நாள் இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் குருநாதர் இப்ப நாம இதெல்லாம் நீங்க டாக்டர்கள் எல்லாம் இங்க போய் படிச்சிருப்பாங்க. நான் படிக்கல. இயற்கை எப்படி இயக்குது என்ற நிலையில் நான் தெளிவாக கொண்டாடுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப சொல்லுங்க. சாமி நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். ஆனா டாக்டருக்கு அந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் இது நம்முடைய மனங்கள் எப்படி இதாகின்றது, எந்தெந்த நிலையில் ஆகின்றது. அப்ப நம்ம இது மாத்தணுமா இல்லையா? ஆக இந்த விஞ்ஞானிகள் இப்படி தனது செல்கள் வைரஸ்களை மாற்றிக்கொண்டே வரும். இப்ப எப்படி காளானை அழுக வச்சு அதுல வைரஸ் கிருமிகளை உருவாக்கப்பட்டு அந்த உருவான அந்த உடல்ல இருந்து அதை கொன்று அதை ரசம் எடுத்துதான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் தரும். காளான்ல உருவாக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் எல்லா இடங்களிலேயும் ஆரம்பத்துல காளான்கள் தான் உருவாகும். இது கடல் எடுத்துக்கொண்டாலும் உரையின் தன்மை அழுக்காகின்றது. அழுக்கான பின் இந்த உணர்வின் தன்மை ஒழிக்கிறீர்கள் வீசிய பின் இந்த மின்னல்கள் தாக்கிய பின் இதனைதான் ஜீவன் ஊட்டிய அணுக்கள் உருவாகின்றது. அப்படி அணுக்கள் உருவாக்கப்படும் போது செடிகள் வருகின்றது. ஆனால் செடிகள் வரப்போகும்போது அதில் ஒட்டிய உணர்வுகள் ஜீவ அணுக்களின் தன்மை இதை உணவாக உட்கொள்ளும் அந்த வைரஸ் உண்டாகின்றது. அந்த வைரஸ் உண்டாக போகும்போதுதான் இதிலிருந்து ஜீவ அணுக்கள் அதனுடைய உணர்வின் தன்மை கொண்டு அணுத்தன்மை வருகின்றது. ஏனென்றால் இன்னொன்று இன்னைக்கு உதாரணமாக இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால இந்த நீங்கள் முழுமையாக உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நம்ம எப்படி இயக்கின்றது, கடவுள் ஒருவன் அல்ல, ஒன்று சாந்தமான உணர்வுக்குள் இன்று ஒன்று வீரியம் புகுந்தால் அதன் வழி இதை இயக்கி அதுவும் நின்று இயக்கும் கடவுளாக மாறுகின்றது. எதன் உணர்வுகளை சேர்த்து அதை இயக்க ஆரம்பிக்கின்றதோ அந்த உணர்ச்சியின் செயலே ரூபங்கள் எண்ணங்கள் செயல்கள் இதையெல்லாம் மாறுகின்றது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இப்ப தண்ணியில நீங்க ஒரு தண்ணி வேணா வச்சுருங்க, அந்த நல்ல தண்ணி ஆனாலும் இது ஆனாலும் இந்த வெயிலின் உணர்வுகள் பட்ட பின் அங்கு அழுக்குகள் படர்கின்றது. அழுக்குகள் படர்ந்த பின் இந்த விஷயத்தன்மை இதனால் அடர்த்தியாக பாசானங்களா மாறுகின்றது. பாசானங்களை மாறி வரப்போது இதையும் மின்னல் தாக்கினால் இந்த விஷயத்தின் தன்மை நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த உணர்வின் தன்மை ஆனப்பின் அங்கு அணுக்கிருமிகள் உண்டாகும். அணுக்கிருமிகள் உண்டானப்பின் அந்த பாசனத்தை உணவாகும். அப்ப அங்க அதுக்கு தக்க அந்த கிருமிகள் உள்ளாகும். கிருமி யார் கொண்டு விட்டது? இதே மாதிரிதான் நாம் சாதாரணமா நம்ம சாக்கடையில நாம் மலத்தை விட்டுறோம். அந்த மலத்திலிருந்து வரக்கூடிய ஆவின் தன்மை சூரியன் கவர்கின்றது. அதே சமயத்தில் நாம் எந்த மனிதன் இங்கே மூச்சின் தன்மை வருகின்றதோ எண்ணம் சொல் இதன் கவரப்பும் இதுல மோதன ஒண்ணு என்ன செய்யுது, கொசுக்கள் உண்டாகிடும். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த கருத்தன்மை ஆனத்தின் அந்த சாக்கடை இருக்கும்போது கிடையாது. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து ஒரு கருத்தன்மை உண்டாகின்றது. அந்த கருத்தன்மை ஆனப்பின் என்ன செய்யுது, எதன் உணர்வு கொண்டதோ அது தன் தன்மையில் அந்த சாக்கடை நாட்டத்தை உண்ண வரும். அடுத்த அப்படி என்ன செய்யுது, எந்த இடத்தில் எதனால் கொசுவானதோ அந்த மனிதன் ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தது. ஆனால் புறத்தால் உருவான இந்த அணுக்கள் அதனால் ரத்தத்தை குடித்தாலும் அது இறந்த பின் என்ன செய்யுது, எந்த ரத்தத்தை குடித்தது அந்த உயிரணு அவன் உடலுக்குள் சேரும். புறத்தால் உருவாக்கப்பட்ட அணுக்கள் இந்த ரத்தத்துக்குள் சென்ற பின் இதன் உணர்வின் தன்மை அங்கு அணுவாக மாறும். ஆகவே இதன் உணர்வின் தன்மை அணுக்காக சுற்றி வரப்போகும்போது இந்த மனிதன் உருவாகின இந்திரியகம் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதன் ஈர்ப்புக்கு அழைச்சி சென்றது.
இந்த உயிரணு ஆனப்பின் இது உருவரும் உணர்வின் கருக்கு அழைத்து செல்கின்றது. அங்கு சென்ற பின் அந்த கருத்தன்மையாக முட்டையாகின்றது. அந்த முட்டைத்தன்மை தான் இன்று மனிதனாக பிறகு இன்னைக்கு நம் உடல் இருந்து உருவான கசு நம்ம உடலுக்குள் அணுவா உருவாது. நம் உடலுக்குள் அணுவாக ஏதாவது கிருமிகள் நம்ம சாப்பாடு சாப்பிடும் பாருங்க, அது கண்ணு இருக்காது. அதுல விஷத்தன்மை மோதப்படும் போது எதன் உணர்வு எது நிலை ஆகின்றதோ அதற்கு தக்க நம்ம உடல்ல உருவாகின்றது, அது இறந்துவிடும். ஆக வெளியில வந்த பின் மடிந்து விடுகின்றது. அந்த உயிரணு மீண்டும் அது கண் இருக்காது. ஆனால் அது உருவான இந்த உணர்வின் அந்த கிருமிகள் அது வெளி வந்த பின் இறக்கின்றது. எந்த மனித உடல் உருவானதோ மீண்டும் மனித உடல் வகுந்து கண் உள்ளதாக மாறுகிறது. இதுகள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைகள். இதுகெல்லாம் நம்ம குருநாதர் இவ்வளவு தெளிவாக கொடுத்தார். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்குறேன். இப்ப எப்படி லென்ஸ் வச்சு பார்த்தோன்னு இது பண்ணீங்களோ, படிச்ச உடனே அறிவின் தன்மை வருகின்றதோ, இதுகளெல்லாம் உங்ககிட்ட இப்ப பதிவு செய்யுது. இந்த பதிவின் நினைவு என்ன செய்யும், என்னை குருநாதர் எப்படி பார்க்க வைத்தாரோ அதெல்லாம் உணர்ந்து உணர்வால் அறிவின் தன்மை இது இப்படித்தான் என்று உங்களை தெளிவாக்கிக் கொள்ள இது உதவும். அதுதான் இங்க கூட்டம். ஏன்னா ஒரு நோயாளியை நம்ம நோய் போயிடும் சொல்றோம், அந்த நோய் நீக்கிய இந்த மாதிரி சாமி சொன்னாரு, நான் இது மாதிரி செய்வேன், எனக்கு நல்லா ஆகி போச்சு, நான் அடுத்தவங்ககிட்ட சொல்லும் போது அப்படியா இந்த மாதிரி செய்யுங்க நீங்க நல்லா ஆகி போன்னு சொன்னா இந்த உடல் விளைந்த உணர்வுகள் அவங்க உடல்ல பதிஞ்சு இதே மாதிரி அவங்களுக்கு நோய்கள் நீக்க காரணம். இந்த உணர்வு நுகர்ந்தப்பின் அது வசிஷ்டர் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கருவாகின்றது. அது அருந்ததி என்ற நிலையில் இணைந்து கொண்ட பின் நினைச்சு நல்லதாட்டு. இப்ப நினைச்சிடும் நல்ல சந்தோஷமா இருப்போம். வந்த உடனே சிநேகிதக்காரர் வந்த உடனே இப்ப வேற ஒன்றும் வேண்டியது சாமிகிட்ட போனா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்த உடனே அழுகுதான் அழுக வந்து நினைக்கிறாங்க, நீங்க நல்லா இப்போன்னு 1000 தரம் சொல்லுங்க, சாமி எனக்கு இப்படித்தான் என் தொல்லை விட்டு போக மாட்டேங்க, என் பையன் அப்படி செய்யறான், கொடுத்தவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இந்த உணர்வு தான் எடுத்து வளர்த்துக்கிறாங்களே தவிர நாம் கொடுக்கும் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கூட இல்லாமல். ஏன்னா சாமி செய்வான் ஜாமியார் செய்யும் இந்த நிலையில் தான் போகுது. நாம் எதை நல்லது பெற வேண்டும் தீமை என்ற நிலையை கவர்ந்து கொண்டு நமக்குள் அறியாமல் அதனுடைய வலிமையை காட்டுகின்றது. அதுல இருந்து நாம் மீள வேண்டும் என்ற உணர்வை நாம் ஊற்றினால் எனக்கு தெரியும். அது அவங்க மறுத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம தியான வழி அனுப்புறாத நீங்க சொல்லி அனுப்புறாங்களான்னு சாமிகிட்ட போனா எல்லாம் சரியா போன மொத்தமா சொல்லி விட்டுறாங்க, மொத்தம் காவலை பெட்டினா அங்கிருந்து வந்தவொன்னு அனுப்பிச்சு அது உடனே சாமிகிட்ட நம்ம அழுது கோயில் எப்படி அழுதா நோய் போகும் நினைக்கிறாங்க. அழுதவங்க நல்லது பெறுவது தனக்குத்தானே தடை வைத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தியான வழி என்பர்கள் நாம ஏன்னா முதல்ல இதெல்லாம் நீங்க பக்குவப்படுத்தி கொண்டா அடுத்து நாம் தியானம் இப்பதெல்லாம் கொடுத்த ஒரு பாடு உங்களுக்கு அடுத்த உணர்வுகள் நீங்க பெறதுக்கும் அது வளர்க்கறதுக்கும் சரியா இருக்கும் என்பதற்குத்தான் இதை முதல்ல மனதை பக்குவப்படுத்துறதுக்கு நாம் எடுக்கும் நுகர்ந்த உணர்வு நமக்குள் என்ன செய்கின்றது சொல்றது உங்களுக்கு. அதனால்தான் இதை நாம் என்ன செய்யறோம், ஏதாவது இப்ப வந்துட்டாங்கன்னா அவங்க கஷ்டத்தை தான் எடுக்கணும், நாம தொடக்க தெரியாது. நாம பாசத்தோட இருக்கிறோம், அடப்பாவே என்று வசிஷ்டர் நாம் அதை கவர்ந்து கொள்கிறோம். அவங்க நோயை தான் நம்ம யார் ஒருவர் கஷ்டப்படுறவங்களை தெரிந்து கேட்டு உனக்கு இப்படி ஆகிப்போச்சான்னு நினைச்சா போறோம், அவ்வளவுதான். அவரோட நேய வசிஷ்டர் அதை கவர்ந்து கொண்டங்க. அவர் உடல்ல என்ன கஷ்டமோ அவர் உடல்ல என்னென்ன வேதனையோ இதெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க, இத்தனை கஷ்டப்பட்டு சொல்றாங்க கொஞ்சமாவது அவர் பாட்டு சிரிக்கிறாரியா, நம்ம கஷ்டப்படுறவரு பிடிக்கல போடுறது அதனால நம்மள அது வேணும்னு நினைக்கிறாரு போடுறது இப்படித்தான் அவங்க நினைப்பாங்க. நினைக்கிறது இப்ப நீங்க சிரிக்கிட்டு அதெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சி நான் சக்தி பண்ண உள்ள என்ன செய்யணும், அந்த உணர்வை நமக்குள்ள நிச்சயம் நாம் நுகர் உணர்வை இங்க மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது உள்ள கூட முதல்ல தடுக்கணும். அது தடுத்த நிச்சயம் இந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், அவங்க சொல்ல கேட்கவும் செய்யணும். அதை என்ன இதோட சேர்த்து அதை கீழே அடக்கி கொண்டுறோம். இது ஒரு பழக்கத்துக்கு வரணும். இல்லைன்னா என்ன செய்யும், அவங்க உணர்வு மேல வாங்கி நம் நல்ல குணங்களை கெடுக்கும் தன்மை. அப்ப இந்த உணர்வு நம்ம ரத்தத்தில் கலந்த உடனே என்ன செய்யுது, இந்த அணுக்கள் பெருக ஆரம்பிக்கும். இந்த அணுக்கள் பிறந்தா அவருடைய மலங்கள் கூட்டும். ஆனா இந்த ரத்தங்கள் அதிகமாக சேரப்போகும்போது நம்ம உடல்ல நல்ல உறுப்புகள் உருவாக்கி இல்லை, அது இதை ஏற்க மறுக்கும். அதை ஏற்க மறுத்தா நிச்சயது நல்ல அது சாப்பாடு சாப்பிட்டாதானே வரும், அந்த நல்ல மலங்கள் இருக்கு, அந்த உறுப்புகள் கெடும். நாம் நினைக்கிறோம் வெறுப்பா என்ன நினைச்சு அப்படி நினைக்கிறோம். இது நாம வெளியில அந்த இது உணர்வு இயக்கலைன்னா நம்ம உடல்ல நல்ல அணுக்களை நாமளே கொள்றோம் அர்த்தம். அதை நாம மாற்றணுமா இல்லையா, அதை நாம தெரிந்து கொள்ளணுமா இல்லையா, தடுக்க முதல்ல தெரிந்து கொள்ளணும் இல்லையா. இல்லை என்றால் நாம நண்பர்களாக பேசிக்கிட்டு இருக்கோம்,
நண்பர்களா பேசும்போது அது கஷ்டத்தெல்லாம் சொல்லுவார். அந்த கஷ்டத்தை நாம கேட்கவும் வேணும். கேட்க உடனே நம்ம பெரிய கிராய்க்க பண்ணிருக்கோம் பாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த உணர்வை நாம் தடுக்கணும் இல்லையா? அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நாம் தியானத்தால் பதிவு செய்த நிலைகள் கொண்டு அந்த நம்ம குருவை நினைக்கணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை நான் பெறணும் அப்படின்னு நினைச்சு இங்க எண்ணும் போது உள்ளுக்கு போகாது. உணவை செவி வழி அறிந்து கொள்ளலாம், ஆனால் நுகரும் தன்மை இங்க இழக்கப்படுகின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை 2 நிலை வேலை செய்யும். அப்ப செவி வழி நாம கேட்கப்படும் போது உணர்வு வரும். அந்த உணர்ச்சியில் கண்டு நினைச்சு கண்வழி தான் வரும். கண்வழி இருக்கு அவர்கள். அப்ப கண்வழி நீங்க தடைப்படுத்திட்டா என்ன பண்ணும்? அப்ப அது வராத தடுக்கும். நாம கேட்டுக்கிறோம். அப்பதான் நினைச்சிடும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று ஈஸ்வரா என்று இங்கே உணர்வு தன் உணர்வின் தன்மை தன் உடலுக்கு செலுத்தி அந்த செலுத்திய பின் அந்த உணர்வு வலுவருகின்றது. ஏன்னா அவருடைய தீமை நிலையில் ஓரளவுக்கு நுகர்ந்தறிந்தோம். அது வலுப்படுத்தும் போது உள்புகாத தடுக்கின்றோம். அப்ப நினைச்சா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவாத்மா பெறவங்க இதை பெருக்கும் போது இங்க ஆன்மாவில் முன்ன சொன்னது இருக்குதே அது எப்படியும் நாம கேண்டு கொண்ட பின் இங்க வந்துடும். அப்ப இதை நீக்கணும். நீக்கின பிற்பாடு என்ன செய்யணும்? அந்த மகிழ்ச்சின சக்தி அவரும் பெறணும், அவர் உடல் நலமாகணும், அவருக்கு வாழ்க்கையில தெளிந்த மனம் பெறணும், தெளிவான நிலையை உருவாகணும். அவர் அதந்து மகிழ்ச்சின சிக்கல் மனபலமும் மனபலம் வரணும். அவங்க தொழில் இதே மாதிரி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நுகர்கின்றோமோ அதை எடுத்து நாம் சொல்லுகிறது. அப்ப சொல்லும் போது என்ன நமக்குள் அந்த உருவாகின்றது உணர்வு சொல்லாக சொல்லுகின்றது. நான் மகிழ்ச்சி என்ற நிலையில சீதா சுவை அந்த உணர்வின் சொல்ல சொல்லும்போது ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர். நாம் அந்த உணர்வின் சொல்லாக சொல்லப்படும் போது தாவி சொல்லுகின்றோம். ஆக அவர் உற்று பார்க்கின்றார். நாம் சொல்ல அவரை கவர்ந்து கேட்க வேண்டும் என்றால் வசிஷ்டர். அப்ப அந்த உணர்வு தன்னை பெற்று அவர் என்ன சொல்றார் என்று வேதனை அந்த நீக்குவதற்கு கேட்டார் என்றால் அவருடைய உணர்வு தடைப்படுகின்றது. அப்ப அவர் உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகள் செல்லுகின்றது. அந்த வேதனை என்ற நிலையை நடக்குகின்றது. ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாயு பெற்றான். இங்க உள்ளே சென்று வாயுதான் மாறுகின்றது. அவன் ஒரு மந்திரி. அவரால் முடியவில்லை, நண்பர்களுக்கு உதவி செய்யணும்னா இப்படிதான் சொல்லணும். இது அவரை நண்பரை இப்படித்தான் காப்பாற்றணுமே தவிர இல்லை என்றால் வேதனை என்ற உணர்வு நகர்ந்தால் அது வாலியாகி உங்க உடலை நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றும். அதனால்தான் வாலி என்று காரணத்தில் இது சூரியன் எடுத்துக்கொண்டால் சூரியன் பிள்ளை வாலி. அதே சமயத்தில் சுக்ரீவன் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த வாலி என்ற உணர்வு உள்போகாது தடுக்க நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று அந்த தடுத்து நிறுத்தி வைத்தால் அது உள்போகாமல் தடுக்கின்றது. ஆக வேதனை என்ற உணர்வு சொல்லப்படும் கண்ணால் பார்க்கின்றோம். நமக்கு முதல்ல ஊழ்வனை என்ற வித்தாக பதிவாக்கும். அந்த பதிவான பின் அதே உணர்வுகள் நாம் நுகர நேருகின்றோம். அடுத்த கிழமை கேட்டுக்கொண்ட பின் இஸ்ரா இங்க எண்ணி இங்கே தடைப்படுத்தி உள்ளுக்கு போகாது புகுத்துக் கொண்டும் அந்த உணர்வின்